ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2026ல் நமக்கு எவ்வளோ ஜாப் வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிசம்பர் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன 2026 தான். அடுத்து எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட் என்ன செய்யலாம், நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பார்க்கலாம் என்ன லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? இப்போது பேங்கிங் செக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜாப் ப்ரொவைடர்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ எது மூலமாலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதை தாண்டி பார்த்தோன்னா எனக்கு இந்த ஐபிபிஎஸ், ஓகேவா, எஸ்பிஐ, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பிஸ், ஓகேவா, இதில் தான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐபிபிஎஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு பிஓ, கிளரிக்கல், அதே மாதிரி ஆர்ஆர்பி பேஸ் பண்ணதும் எனக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு எனக்கு கிளரிக்கல், பிஓ, எஸ்ஓ அப்படின்னு சொல்லி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறப்போ 2026 அப்படிங்கிற ஒரு இயரை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி எ மேசிவ் ரெக்ரூட்மெண்ட் இயர். ஓகேவா? எதனால அப்படின்னா, நிறையா எம்ப்ளாயீஸ் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அண்ட் ஆல்சோ பேங்க்ஸ் எக்ஸ்பேண்டிங் த டிஜிட்டல் அண்ட் த ரூரல் பேங்கிங் சர்வீசஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. வேக்கன்சிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? எதனால் வேக்கன்சிஸ் 2026ல் பர்டிகுலர்லி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, மேலே சொன்ன மாதிரி தான் 1980லேருந்து 1990 இந்த பேட்ச் ஆஃப் எம்ப்ளாயீஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகுறாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ஓகேவா? இந்த பேட்சில் ஜாயின் பண்ணவங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் வந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேங்கிங் செக்டரில் அதிகமாக்குறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ த பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன், ஓகேவா, டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் ஆல்சோ ரூரல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், இந்த விஷயங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வி நீட் மோர் ஸ்டாஃப்ஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் 2026ல் அதிகமாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ த ஸ்கீம்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட் லைக் ஜன்தன் யோஜனா அண்ட் முத்ரா, ஓகேவா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், டிஜிட்டல் லெண்டிங். ஸோ தீஸ் push from the government side needs more and more bankers. So the year 2026 is going to become a big opportunity for banking aspirants. So என்ன வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? கன்ஃபார்மாக இந்த கேட்டகரியிலலாம் வேக்கன்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என்னென்னா கிளரிக்கலில் வந்து பார்த்தோன்னா எனக்கு அரௌண்ட் 20,000, ஓகேவா, போஸ்ட் வந்து 20,000 ப்ளஸ், நாட் இது வந்து எண்டு கிடையாது, 20,000 ப்ளஸ். ஏன்னா 19K வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அடிஷ்னலாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அரௌண்ட் 22 வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஐபிபிஎஸ்க்கு கீழே கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு இருக்குது. அண்ட் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா அவங்க வந்து ஆஃபீஸர் லெவலில் 3,000 ப்ளஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் ஷுர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் லைக் பிஓ, எஸ்ஓ, எல்பிஓஸ் அண்ட் ஆர்ஓஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இட் இஸ் கோயிங் டு பி லைக் 9,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, சென்ட்ரல் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி 9,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். அரவுண்ட் 7,000 to 9,000 ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ், நாட் எக்ஸாக்ட்லி 9,000, இட்ஸ் 9,000 ப்ளஸ். அண்ட் ஆர்ஆர்பிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கலுக்கு வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 5,000 வேக்கன்சிஸ் அண்ட் ஆஃபீஸர் லெவலில் அப்ராக்சிமேட்லி 4,000. சரிங்களா? அப்ராக்சிமேட்லி 4,000. அண்ட் எஸ்ஓஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா அரௌண்ட் 2,000 வேக்கன்சிஸ் வரைக்கும் எஸ்ஓவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இட் இன்க்ளூட்ஸ் ஐடி, லா, ஹெச்ஆர், அக்ரி, மார்க்கெட்டிங், ரிஸ்க், ஃபோரெக்ஸ் அப்படின்னு சொல்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 2,000 வேக்கன்சிஸ். சரிங்களா? அப்போது டோட்டல் எக்ஸ்பெக்டட் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜஸ்ட் ரஃபாக கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கிளரிக்கல், ஓகேவா, கிளரிக்கலில் 25,000 ப்ளஸ். இட் இன்க்ளூட்ஸ் போத் PSBs and SBI.
அண்ட் பிஓ அப்படிங்கிறப்போ we can expect around 9,000 plus. It includes both IBPS and SBI. சரிங்களா? ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ ஆர்ஆர்பியில் கிளரிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் 5,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ். அண்ட் ஆர்ஆர்பிஸில் பிஓ அப்படிங்கிறப்போ இட்ஸ் அரவுண்ட் 4,000. சரிங்களா? எஸ்ஓ இஸ் அரவுண்ட் 2,000. ஸோ இதை வச்சு ரஃபாக கால்குலேட் பண்ணால் கூட இட்ஸ் லைக் 40,000 டு சரிங்களா 40,000 டு 45,000 ப்ளஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு ஃபார் ஷுர் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் வந்து we can expect only into 2026. So we can roughly say 2026 will be one of the best years for banking aspirants. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? அண்ட் நம்ம ஸ்டேட் வைஸ் பார்க்கணும்ல. இது வந்து ரஃபாக டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கூட ஸ்டேட் வைஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we couldn't get exact numbers based on the state wise vacancies, but based on last 5 years trend we can say தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா ஹை வேக்கன்சி ஸ்டேட்ஸில் தான் 2026லையும் இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்போ we have n number of opportunities. ஸோ நம்ம சைடிருந்து நம்ம பண்ண வேண்டியது எந்த ஒரு ப்ரிப்பரேஷனையும் லேகில் விட்டுறாமல் ஸ்டாப் பண்ணிடாமல் பாஸ் பண்ணிடாமல் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி அப்கமிங் டேஸில் படிக்க ஆரம்பிக்கிறது மட்டும்தான். ஓகேவா? இந்த செக்ஷன் வராது, இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பிளானை நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாலே போதுமானது. 2026 எல்லா பேங்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கும் என்ன பண்ணிடலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வருஷம் பிறக்கிறதே இப்படி தான் பிறக்க போகுது, ரொம்பவே பாசிட்டிவாக தான் பிறக்க போகுது, எஸ்பெஷலி ஃபார் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹியூஜ் வேக்கன்சிஸ். ஸோ என்ன பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா படிக்க ஆரம்பித்தாலே போதுமானது. ஓகேவா? படிக்க ஆரம்பிக்கிறப்பவே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்க ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட வேக்கன்சியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, நம்ம ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பித்தா போதுமானது. சரிங்களா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.